வாழ்த்த தெரியாதவன் பெரிய மனிதனா என்று கேட்பார்கள் சிலர். அதாவது இன்றைக்கு பார்த்தீங்களா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார். அதாவது நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு. ஓங்கி ஒரு கும்பிடு, ஆளை விட்டா காணும் சாமி என்று இப்படித்தான் ஒரு கும்பிடு. இந்த கும்பிடோட அவர் ஏர்போர்ட் விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்ச காட்சியை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்றைக்கு வைரலான காட்சி. ஸோ அந்த அதில் வந்து அவருக்கு அந்த வாழ்த்துறதுக்கு மனம் இல்லையா அல்ல நேரம் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை வாழ்த்தி இருந்தால் நல்ல செய்தியாக இப்போ வைரலாக வந்திருக்கும். வாழ்த்தாமல் போனபடியால் அவற்ற செய்திகள் இப்போ வேறு மாதிரியாக பல மாதிரியான கதைகள் போய்கொண்டிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரஜினிகாந்த் என்றவர் வந்து தான் முதலமைச்சராக வர்றதுக்கு முயற்சி செய்தார். அதாவது நடிகர் மாதிரி தான் நார்மலாக அங்கே முதலமைச்சராக வர்றதுக்கு முயற்சி செய்வார்கள். ஸோ ஒரு படித்தவர்கள், ஒரு அறிஞர்கள், ஒரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவரும் அந்த முயற்சியில் ஈடுபட்டவர், முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக. அப்படி அந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முயற்சி செய்து தோற்ற ஒரு மனிதர் இவர் தான். அதாவது தேர்தலில் நிற்காமல் தோற்ற மனிதர். ஸோ இவர் ஒரு பூரண வெற்றி பெற்ற மனிதர் இல்லை என்றது அவருக்கே தெரியும். ஸோ நடிகர் தான், நான் ஒத்துக்கொள்றேன், நல்ல நல்ல நடிப்பர், நல்ல படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் இல்லை, ஆனால் அவரிலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதுதான் உண்மையான அவற்றை பெரிய ஒரு வீக்னஸ். அதாவது அதை விட பண ஆசை. அதாவது பணம் லொஸ்ட் ஆகிடுவேனோ, இனி உழைக்கிறது கஷ்டம் உண்டு. அதாவது எப்படி விஜய் செய்தாரோ, தான் படத்தை நடிப்பதை விட்டு இனிமேலும் நான் படம் நடிக்க மாட்டேன், இந்த 200 கோடியே நான் விட்டுட்டு இப்போ உங்களுக்காக வார் என்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையோ பாட்சா படங்கள் வரைக்கல அதை இருந்தால் அப்போ அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இல்லை, தன் வயது இருக்கும் வரையும் உழைச்சு கண்ட மாநிலங்கள் எல்லாம் வாங்கி போடுறத வாங்கி போட்டுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கணக்கு கொடுத்துட்டு கடைசியாக ஓய்வெடுக்க தேர்தலுக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. ஸோ அப்போ அதைத்தான் அவர் உடனே புரிந்து கொண்டு விட்டுட்டு எடுத்தார் ஓட்டம். ஸோ அந்த ஒரு மன கோபம் அல்லது மன கவலை நிச்சயமாக நடிகர் ரஜினிகாந்துக்கு இருக்குன்றதில் மாற்று கருத்தே இல்லை. அதாவது அவர் வெளிப்படையாக சொல்ல போகிறதும் இல்லை, அதை நாங்கள் கேட்கவும் முடியாது வெளிப்படையாக. ஆனால் இதுதான் உண்மை. இன்றைக்கு அந்த வாழ்த்து சொல்லாமல் போனதுக்கும் இதுதான் ஒரு காரணம். ஸோ பெரிய மனுஷர்கள் எப்பவும் வாழ்த்தி பழகணும், வழிகாட்டி பழகணும். அதுதான் உண்மையான பெரிய மனுஷர்கள். நன்றி, வணக்கம்.